டெல்லியில் முக்கியமானவர்கள் யாரையும் சந்திக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இன்று இரவு 8 மணிக்கு மேல் அமித்ஷாவை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். விவரங்களை பதிவு செய்ய. அதாவது திடீர் பயணமாக தலைநகர் டெல்லி வந்துள்ள அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பின் போது தமிழக அரசியல் நிலவரம், சட்டமன்ற தேர்தல் கூட்டணி, இரட்டை இலை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரண்டு பேரும் விவாதம் நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் 2 நாள் பயணமாக இன்று பிற்பகல் தலைநகர் டெல்லி வந்தார். டெல்லியில் விமான நிலையத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினுடைய எம்பிக்கள் தம்பிதுரை, சி.வி. சண்முகம், சந்திரசேகர் உள்ளிட்டோர் வரவேற்றார்கள். அங்கிருந்து நேரடியாக டெல்லியில் கட்டப்பட்டிருக்கின்ற அதிமுகவினுடைய அலுவலகத்திற்கு நேரடியாகவே சென்று சுற்றி பார்த்தார். இந்த கட்டிடத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே கட்டு முடிக்கப்பட்டு கடந்த மாதம் திறக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலமாக அந்த அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதற்கு பிறகு முதல் முறையாக தலைநகர் டெல்லிக்கு வருவதால் நேரடியாகவே அந்த அலுவலகத்திற்கு சென்று 3 தளங்களாக கட்டப்பட்டிருக்கின்ற அந்த அலுவலகத்தை முழுமையாக சென்று பார்வையிட்டார். பார்வையிட்டதற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளருக்கு என்று வடிவமைக்கப்பட்டு கட்டி ஒதுக்கப்பட்ட பொதுச் செயலாளர்களுடைய அறையில் அமர்ந்து அதிமுகவினுடைய எம்பிக்கள் தம்பிதுரை, சி.வி. சண்முகம் மற்றும் சந்திரசேகர் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். சுமார் 15-20 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தியதற்கு பிறகு அங்கிருந்து நேரடியாகவே புறப்பட்டு அவர் தங்கியிருக்கின்ற ஹோட்டலுக்கு சென்று தற்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்று இரவு 8 மணிக்கு மேல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அப்படி இந்த சந்திப்பு என்பது இன்றைக்கு நடைபெற்றால் வெறும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அதிமுக தலைவர்களுக்கிடையே கருத்து மோதல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்து மோதல்கள் இருந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலைதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கிறார். அமித்ஷாவை சந்திக்கும் போது இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சந்திப்பின் போது இந்த கருத்து மோதல்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும். ஏனென்றால் அண்ணாமலையும் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது நல்லதல்ல. தேர்தல் என்பது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் இது போன்ற கருத்து மோதல்கள் நடைபெற்றால் கூட்டணி அமைவது என்பது முடியாத ஒரு காரியமாகிவிடும். எனவே போன்ற கருத்து மோதல்கள் நடத்தாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று இரண்டு தலைவர்களும் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அதிமுக சேருவது குறித்தும் இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும். தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே இந்த கூட்டணி தற்போதிலிருந்தே கூட்டணியில் இடம்பெறுவது குறித்தான இந்த விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று 2 பேரும் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இன்றைக்கு பிற்பகல் ஜி.கே. வாசன் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். சுமார் 15 நிமிடங்கள் இருவருடைய அந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த சந்திப்பின் போது முக்கியமாக 2 பேருக்குமே பல முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் நிலவரம் மட்டுமல்லாமல் வர இருக்கின்ற 26ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நிலவரங்கள் குறித்து விவாதித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் கூட்டணி பற்றியவும் 2 பேரும் ஜி.கே. வாசன் மற்றும் அமித்ஷாவும் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக இப்போது இருந்தே தேர்தல் சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணிகள் பற்றி விவாதித்து முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் தேர்தலை முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த கூட்டணி முழுமையாக அமைக்க முடியும் என்றெல்லாம் இருவரும் பேசியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அதற்கு அடுத்ததாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமாக இருக்கின்ற அமித்ஷாவினுடைய சந்திப்பு நடைபெறும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த சந்திப்பு நடைபெற்றால் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலைக்கு இடையே கருத்து மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறுவது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முக்கியமாக தேர்தல் ஆணையத்தில் அதிமுகவினுடைய சின்னமான இரட்டை இலை சின்னம் தொடர்பான அந்த வழக்கு என்பது இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இது குறித்தும் இருவருடைய இந்த சந்திப்பின் போது
விவாதங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.